Hi guys, DMart purchase வந்து பார்க்கலாம். grocery things வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு purchase பண்ணிருக்கோம். சோ வந்து ரொம்ப லாங் பர்ச்சேஸ்ல மினி பர்ச்சேஸ் தான். மினி பர்ச்சேஸ்ல நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து 6:30 ஆயிடுச்சு. சோ இங்க கரண்ட் கூட இல்ல. வீடியோ எப்படி இருக்கு தெரியல. சோ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் வந்து பாத்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா 5 liters வந்து வாங்கியிருக்கேன். 5 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரேட் வந்து 850 ரூபாய். ஸோ 800 வந்து கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து 5 லிட்டர் வாங்கினா நம்மளுக்கு யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் 5 லிட்டர் வாங்கிட்டேன், கேனா வாங்கிட்டேன். ஸோ கான்டினெல் வந்து ஸ்ட்ராங் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும். அது இல்லாமல் அந்த காஃபி வந்து அடிக்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து காஃபி அடிக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி வாங்கினா தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 650 வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 550 கொடுத்துருக்காங்க ரேட்டு. 100 rupees வந்து சேவ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து சேவ் ஆகுங்க. அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்குங்க. ஒவ்வொரு டிமார்ட்ல நான் வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்லயும் பார்த்தா அங்க ரேட் ஒரு தனியா இருக்குது. அதே ரிலையன்ஸ் பசார்ல தனியா இருக்குது ரேட்டு. ஸோ டிமார்ட்டுக்கு கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு ரேட் தனியா இருக்குது. ஸோ பவுடர் அமுல்யா மில்க் பவுடர் வாங்கியிருக்கோம். 1/2 kg வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ ஒரு பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 245 ரூபாங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 245. இங்க இருக்கு பாருங்க ரேட்டு 245. எம்ஆர்பி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 230க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ வந்து 15 ரூபாய் வந்து சேவ் ஆகுது. ரெண்டு வாங்கியிருக்கேன். 1 kg வாங்கியிருக்கேன். இப்போ தீபாவளி வந்துச்சுல, அதனால அதுக்காக தான் ஸ்வீட் எல்லாம் பண்றதுக்காக தான். ஸ்வீட் பண்ணிக்கலாம். எப்பாச்சும் நம்ம பால் வீட்டில் வந்து முடிஞ்சிச்சுன்னா கூட ஸோ அந்த டைம்ல ஹாட் வாட்டர் போட்டு நம்ம பால் வந்து நாங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். மில்க் பவுடர்லாம் எங்களுக்கு பால் கிடைக்காத சீசன் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து 1 kg வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்ஷோ வந்து வாங்கினேன். வீட்டுக்கு டிஷ்ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 1 வந்து யூஸ் ஆகிடுங்க. 1 இல்லை 2 கூட ஓப்பன் பண்ணிடுவோம். பூஜா செல்ஃப்லேருந்து நம்மளுக்கு கிச்சன்லேருந்து ஸோ வந்து மல்டி பர்பஸ்க்கு நம்மளுக்கு வந்து டிஷ்ஷோ வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து பை ஒன் கெட் ஒன் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பீஸ் எடுத்தால் 30 ரூபாய் தான். ஏன்னா இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாங்க. இது வந்து பை ஒன் கெட் ஒன். ஸோ வந்து 30 ரூபாய் அப்படி போல வரும். மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் ஒரு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 60 ரூபாய் இருக்குது இல்லையா. ஸோ 60 ரூபாய் இருக்கிறது வந்து நம்ம பை ஒன் கெட் ஒன்ல 60 ரூபாய் மட்டும் தான் கொடுப்போம். ஏன்னா இது வந்து 2 எடுத்தோம்னா 120 ரூபாய் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னா நம்மளுக்கு 30 தான் வரும். ஸோ ரேட் வந்து இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ இதுதான் ரேட் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து வாங்கினேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மிஸ்டர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் வந்து வாங்கினேன். இது உள்ள பியூரிஃபை இருக்கும். நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து எதுக்காக வந்து வாங்கினேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 375 கொடுத்துருக்காங்க. 375 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 375 வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 300க்கு வந்து கொடுத்தாங்க. 75 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே சேவ் ஆகுது. ஸோ நம்ம வீட்டில் பூஜைக்கு விளக்கு ஏற்றுறோம்ல, அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் ஊறுகாய் நல்லெண்ணெயில் வந்து டிஷ் பண்ணும்போது குக்கிங் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நம்மளோட ஹீட் இப்போ நான் வந்து நிறைய டைம் வந்து நம்ம வீடியோலாம் எடிட் பண்ணுறோம், ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ சம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் பாத் கூட வந்து இந்த நல்லெண்ணெயில் வந்து ஸோ ப்ரெஷ்அப் ஆகும்போது நல்லாயிருக்கும். ஆயில் பாத்னா வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்து ப்ரெஷ்அப் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக மல்டி பர்பஸ்க்கு குக்கிங்க்கு அதுக்கப்புறம் பூஜாக்கு நம்ம ஹெல்த்துக்கும் சேர்த்து தான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் குலாஸ் நாட்டு சர்க்கரை வந்து வாங்கினேன். குலாஸ் நாட்டு சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா 57 ரூபாய் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் 57 ரூபாய் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. இதோட ரேட் வந்து 50 ரூபாய் 7 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். குலாக்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் டீ தூள் எப்பவும் டீ தூளும் வாங்கிட்டோம். ஸோ டீ தூள் வேறு இடத்துல வாங்குவேன், காப்பி தூள் வேறு இடத்துல வாங்குவேன். இன்றைக்கி எல்லாமே ஒரு இடத்துல வாங்கிட்டு 105 ரூபாங்க டீ தூள் வந்து ரேட்டு. ஸோ எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் 105 ரூபாய் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதோட டீ வந்து நல்லா இருக்குங்க. ஸோ அதனால டீ தூள் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாதாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg 1/2 கிலோ வந்து வாங்கினேன். ஸோ போன மந்த் வந்து வேறு பிராண்டில் வந்து வாங்கினேன். இந்த மந்த்து வேறு பிராண்டில் 535 ரூபாங்க. நம்மளுக்கு வந்து 460 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 465 ரூபாய் ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பில்லில் இருக்கும் பார்க்கலாம் 5 ரூபாய் டிஃப்ரெண்ட் தாங்க வரும், அவ்வளோதான். ஸோ இது வந்து 531 ரூபாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. இங்கே இருக்க பாருங்கள் ரேட்டு. ஸோ ரேட் இருக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் எப்பவும் போல் வந்துட்டு பிஸ்கெட் வந்து வாங்கினேன். பட்டர் குக்கீஸ் பிஸ்கெட் வாங்கினேன். இது வந்து 15 பாக்கெட் இருக்குங்க.
ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காக்காய்க்கு வந்து வாங்கினேன். ஸோ காக்காய்க்கு வந்து எப்பவுமே காக்காய்க்கு பிஸ்கெட் வாங்குவோம் இல்லையா, ஸோ அது போல் நான் 2 பேக்கெட்டை வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 120ங்க. ஒரு பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 120. ஸோ 2 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்புறம் நான் அப்புறம் வந்து சொல்கிறேன். அது வந்து நான் எதுக்காக வாங்கணுன்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயா வந்து சோப்பு சாண்டல் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டலில் ஒன்று தான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து அரோமா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். லோட்டஸு சாண்டல் இதுலேயே சாண்டல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாண்டல் ஆயில் எல்லாம் இருக்குங்க இதில் சோப்பில். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா. சோப் வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 69 ரூபாங்க. 69 ரூபாயில் நான் வந்து 4 சோப்பு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பின் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 42. அதுக்கப்புறம் வந்து தைலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 88. 88 வந்து பார்த்தீங்கன்னா 88 ரூபா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாம்பிராணி ஸ்டிக்குங்க. நான் முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வீடியோவில் இருந்துருக்கும் பார்ப்பீங்க. நான் வந்து கொஞ்ச நாளாக வாங்காமல் நாட்டு மருந்துகளில் சாய்பாபா கப் சாம்பிராணி வாங்கிட்டு இருந்தேன். அதில் எந்த ஸ்மெல்லுமே இல்லைங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நல்ல ஸ்மெல்லு. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேர்த்துருப்பாங்கன்னா குங்குளி சேர்த்துருப்பாங்க. அந்த குங்குளத்தோடைய சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நான் வந்து இது வாங்கிட்டேன். 1 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வந்து 90 ரூபாய். இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ல வாங்கினேன். ஸோ இது வந்து ரெண்டுமே சேர்த்து 90 ரூபாய் பை ஒன் கெட் ஒன்ல. அதுக்கப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஃபேர் அண்ட் லவ்லி வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. எல்லாமே இப்போ வந்து ரேட்டை கொஞ்சம் கூட தான் இருக்குது. இது எப்போ குறைய போகுதுன்னு தெரியல. ஸோ நான் உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ நான் வந்து உளுத்தம்பருப்பு வாங்கியிருக்கேன். பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் ரேட் வந்து 187 ரூபா 88 ரூபா 1 கிலோ. நாங்கள் வந்து 3/4 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இப்போ முறுக்கெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டுக்கடலை வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரியாணி அரிசி எல்லாம் கொஞ்சமாக தான் வாங்கினேன். நான் நிறைய இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணல. பிரியாணி அரிசி வந்து வாங்கினேன். பிரியாணி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோக்கு அப்படி வரும். ஸோ மைதா வந்து ஒரு 2 கிலோக்கு வந்து வாங்கினேன் பரோட்டா செய்யறதுக்காக. நார்மல் அரிசி இருக்கும் இல்லையா, ஸோ நாங்கள் வந்து லஞ்ச் குக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ நார்மல் டே அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு 4.5 கிலோ வந்து வாங்கினேன். 5 கிலோக்குள்ளே தான் இருக்கும் 4.5 கிலோ. அதுக்கப்புறம் இது வந்து வெல்லம் பஸ்மாத்தூர் வெல்லம் சொல்லுவாங்க. ரொம்ப அந்த வெல்லம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். இப்போ தீபாவளி சீசன் வரப்போகுது இல்லையா, ஸோ அதனால வெல்லம் வந்து நிறைய ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க டிமார்ட்ல. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 71 ரூபாய் இருந்துச்சு டிமார்ட்ல வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா. நான் வந்து 2.5 கிலோ வெல்லம் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் சக்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ சக்கரை வந்து வாங்கியிருக்கேன். கரெக்டாக 4 கிலோக்கு வரும். 4 கிலோங்க சக்கரை. அது மட்டும் டேக் தெரியுது. டேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் போட்டுறதுனால எனக்கு தெரியல. ஸோ 4 கிலோங்க சக்கரை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ சக்கரை. ஸோ வந்து அதுக்கப்புறம் இந்த பவுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து இது மழையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சுங்களா. இது வந்து கண்ணாடி தான். ஸோ நான் இந்த டைம் வந்து நான் இது வந்து எதுக்காக வாங்கினேன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம். ஸோ அது இல்லாமல் எனக்கு குக்கிங்க்கு வந்து தேவைப்படுது. நெய்வேத்தியத்துக்கும் சாமிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 40 ருபீஸ் வந்துட்டு. ஸோ நல்ல திக்னஸ் குவாலிட்டியாக இருக்குங்க. இது வந்து கண்ணாடி தான் இருந்தாலுமே அந்த மிரல் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான். ஸோ இதில் வந்து குலோப் ஜாமுன் டெக்கரேட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், பூஜாக்கு கிச்சனுக்கு. ஸோ அதனால வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த நோட்டு வாங்கினதுக்கான ரீசன் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு வாங்கினேன். ஸோ இந்த நோட் வந்து என்னுடைய பர்பஸ்க்கு தான் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 130. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 284 பேஜ் இருக்குதுங்க. ஒயிட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டு வந்து இது பேக் சைடில் வந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து இயரிங் இருக்குது, மந்த் இருக்குது, அதுக்கப்புறம் கேலண்டர் இருக்குது. ஸோ எல்லாமே நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நோட்டு வந்து வாங்கி கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது தான். இன்னும் சின்ன நோட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து தெரியும் இல்லையா, ரொம்ப நாலேஜ் வேணும். இப்போ நம்ம டேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேலண்டரும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து நான் இதுக்காக தான் வந்து வாங்கலை. நான் எனக்கு கொஞ்சம் நோட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கு, அதாவது கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கும் நோட்டுன்னு நான் நினச்சேன். ஸோ ஒயிட் தாங்க நான் வந்து வாங்கினேன். இந்த பியூர் ஒயிட் மட்டும் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் வந்து வாங்கினேன். என்னுடைய பர்பஸ் தான் வாங்கினேன். என்ன பர்பஸ்க்கு வாங்கினன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணும்போது. ஸோ அவ்வளோதாங்க நான் வந்து டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, ஸோ உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.